இந்திய சமூகத்துல பெண்களுடைய உணவு எப்ப முக்கியம் தெரியுமா? முதல் மாதவிடாய் வரும்போது, முதல்ல கர்ப்பமாகும்போது மட்டும்தான் பெண்களுக்கு வழங்கப்படுற உணவு பத்தி அதிக அக்கறை இங்க காட்டப்படுது. ஆனா இந்த 2 காலகட்டத்துல மட்டும் இல்லாம இன்னொரு டைம்லயும் ஒரு பெரிய உடல் மாற்றத்துக்கு பெண்கள் ஆளாகுறாங்க. அப்பவும் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தேவைப்படுது. அதுதான் மெனோபாஸ் காலகட்டம். ஆனா அத பத்தி இங்க யாரும் பெருசா பேசுறதே இல்ல. சமைக்கிறதோட பெண்களுக்கும் சமையலுக்குமான உறவு முடிஞ்சு போயிடுது. சாப்பிட்றதுக்கும் பெண்களுக்கும் தொடர்பே இருக்கறதில்ல. ராஜ்கிரண் நல்லி எலும்பு எடுத்து கடிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது சப்பு கொட்டி நாமளும் அந்த சினிமா காட்சியை பார்த்து ரசிப்போம். ஆனா அப்படி ஒரு பெண் அசைவத்தை விரும்பி சாப்பிட்ற காட்சி சினிமால கூட இல்ல. சில உலக நாடுகள்ல குடும்ப ஆண்களும் ஆண் குழந்தைகளும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பெண்கள் சாப்பிட்றத வழக்கமா வச்சிருக்காங்க. நம்ம வீட்லலாம் அம்மா எப்படி கடைசியில சாப்பிடுவாங்க, அதே கதை தான். நெருக்கடி காலத்துல அவங்களுடைய உணவை மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, குடும்ப உறுப்பினர்கள் நிறைவா சாப்பிட்டாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யற நபர்களாகவும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. இத வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் USA உடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் நமக்கு சொல்லுது. எப்பவும் ஆண்களை பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விய பெண்கள் தான் இங்க முதல்ல கேக்குறாங்க. உணவை சமைச்சு போட்டு பரிமாறுற ஆள் அப்படிங்கிற ஜெண்டர் ரோல்ல இருந்து பெண்களை விடுவிக்க இங்க யாருமே முன்வரதில்ல. பாவம், அவங்களாலையும் அந்த இடத்தை விட்டு நகர முடியறதில்ல. சமைக்கிற ஆண்களை கிண்டலா பார்க்கிற சமூகமாவே நாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பாலின பாகுபாடுகள் மாறும்போதுதான் சமத்துவம் மலரும். முற்போக்கான சமூகமா மாறணுமா இல்லையா? அப்ப நம்ம வீடுகள்ல இருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.